விசுவாசிப்பது என்பது ரொம்ப கடினமான விஷயம் என்று ஒருத்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அதே போலதான் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக இரத்த சாட்சியாக வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும். என்ன வரும்? போராட்டம் வரும். இப்ப யாருக்கு இந்த போராட்டம் வரும்? ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா வந்துருமா? இல்ல. ஞானஸ்தானம் எடுத்துட்டா வந்துருமா? இல்ல. கிறிஸ்துவுக்காக யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் பைபிள் எடுத்துட்டு சபையில நல்லா நான் பிரசங்கத்தை அட்டன் பண்ணிட்டு கொண்டு போய் பைபிளை கொண்டே வச்சிரும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஐயோ பைபிள் எங்கடா அப்படின்னு தேடுறாங்க பாத்தீங்களா? அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு ஜெபிக்கலையோ, யாரெல்லாம் வீட்டுல ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதத்தை வாசிக்காம இருக்கிறாங்களோ, வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த பைபிளை கையில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன இல்ல? பிரச்சனையே கிடையாது. போராட்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, யுத்தங்கள் கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அல்லேலூயா. யாரு கிறிஸ்துவுக்காக முழங்கால நின்னு ஒருத்தருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. யார் ஒருத்தர் வேதத்தை எடுத்து வாசிச்சு அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப யார் இந்த உலகத்துல தேவனுக்காக எழுந்து சுவிசேஷம் அறிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில தன்னுடைய வெளியில அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. யாருக்கு இந்த உபத்திரவம்? யார் இந்த உபத்திரவத்தில் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் கடந்து வந்தவர்கள் என்று யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக எழுந்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உபத்திரவத்தின் பாதையில நடந்து வந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுமனே கிறிஸ்தவன் அப்படிங்கிறவர்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. வெறும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சும்மா நான் வாரம் போயிட்டு சபையில அட்டன் பண்ணிட்டு வருவேன், நான் ஒரு மாசத்துல ஒரு தடவை திருவிருந்து எடுத்துக்குவேன், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படித்தானே இந்த உலகத்தில் இருக்க அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் சர்ச்சுக்கு போனா மட்டும் போதும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய் விடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை பொய்யானது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த கூட்டத்துல, தேவ ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக நிற்க முடியும் என்பதுதான் உண்மை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையில் வருகிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.